Lord friends. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமை, the glory உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை விசுவாசிக்கிறீங்களா? அது நமக்கு தெரிந்திருக்கிறதா? முதலாவது, கர்த்தர் நம் மீது மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்திருக்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் சில சொல்லுவாங்கல்ல, இவங்களை பார்த்தா ரொம்ப பிரகாசமா இருக்கு, எப்பொழுதுமே இவங்களை பார்த்தா சமாதானமா இருக்கு, இவங்களை பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள்ல நம்முடைய இருதயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இவங்க பேசுகிற காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்குது. கிறிஸ்தவர்களா இவர்களை எதை செய்தாலும் நாங்கள் கரெக்டா செய்வாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. நம்ம அநேக இடங்களிலே குடும்பத்தில் ஹவுஸ் வைஃப் தான் என்ன வைத்து என்ன மகிமைப்படுவார். நீங்க செய்கிற சமையல் அநேக சொல்லியிருப்பாங்க, இவங்களுடைய சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க செய்கின்ற காரியம் நல்லா இருக்கு, வீட்டை நீட்டா வச்சுக்கிறாங்க, குழந்தைகள் நல்லா பராமரிக்கிறாங்க, இவங்களை போல இருக்க முடியாது, இவங்களை போல ஒரு தைரியசாலி இருக்காது, இவங்களை போல பேச முடியாது. இப்படியெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா? இதுதான் சாட்சி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு சாட்சி. கர்த்தர் புறஜாதிகள் மூலமாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமை கர்த்தருடையது, அந்த மகிமை கர்த்தருடையது. அதை நீங்கள் கர்த்தரிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆமென் என்று சொல்லுங்கள், அல்லேலூயா என்று சொல்லுங்கள், கர்த்தருக்கே நன்றி என்று சொல்லுங்கள். அவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த விதமான ஆசீர்வாதம் இருக்கு. பார்த்தீங்களா? முன் குறித்தவர், உங்களை முன் குறித்து அழைத்தவர், உங்களை அவருடைய தம் சொந்த பிள்ளையாக தம் ரத்தத்தை நிமித்தம் மீட்டு இருக்கின்றவர், உங்களை மகிமைப்படுத்துவதற்காக. உங்களை ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா, சாதாரணமானவங்கனாலாம் இந்த கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேன், என்ன வைத்துலாம் என்ன செய்ய முடியும்? உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். யோசித்து பாருங்க, 8 பேரும் ஈசாவுக்கு பிள்ளைகள். சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்காக உன் பிள்ளைகள் எத்தனை பேர்னு கேட்கும்போது 8 பேர் என்று சொல்லுவாங்க. அதுல மூத்தவனை கூட்டு வந்து நிக்கிறாங்க, வாட்ட சாட்டமா, ரொம்ப அழகுள்ள ரூபம். சாமுவேலுக்கு இவன் தான்ப்பா பெர்ஃபெக்ட் ஆனால் என்று சொல்லி அபிஷேகம் பண்றதுக்காக போயிட்டாரு. வெயிட் பண்ணுப்பா, நீ தோற்றத்தை பார்த்து, நீ முகத்தை பார்த்து நீ முடிவு எடுக்கிறவன், ஆனால் நானும் இருதயத்தை பார்த்து அதை செய்கிறவர் என்று சொல்லி சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. 2வது நபரை காட்டுறாங்க, 3வது நபரை காட்டுறாங்க, யாருமே இல்லை. 8 பசங்க ஈசாவுக்கு தெரியும். ஆனா 8வது நபரை கேட்கணுமா இல்லையா? இப்ப 8வது பையன் வராரு, வரும் பொழுது இவதான் ராஜாவென்று அறிந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டுமா அல்லவா? இல்ல, ஒரு சின்ன பையன் வரான், கருப்பா, ரொம்ப சிவந்த தோற்றம் தான், கருப்பு என்று சொல்லவே முடியாது, வசனம் சொல்லுகிறது சிவந்த மேனியுள்ளவன் என்று சொல்லி. ஆனா ரொம்ப சின்ன பையன், ஆடுகளை மேய்த்து கொண்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதமான சட்டை அணிந்து கொண்டு வருகிறான். இவன் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்தாராம். சாமுவேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு, எழுந்து அபிஷேகம் பண்ணு. வசனம் சொல்லுகிறது, எழுந்து அபிஷேகம் பண்ணு. இன்று உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் இவங்கெல்லாம் ஃபிட் ஃபார் நத்திங், சமையலறையில இருக்க மட்டும்தான் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறார்களா? இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களா? இவங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்களா, அந்த படிப்புக்கெல்லாம் இவர் லாக்கிப்பட மாட்டாரு, இவரெல்லாம் இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் எனக்கு வேண்டும், உங்களை தான் நான் ராஜாவாக்க விரும்புகிறேன், உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி அழைத்த அழைப்பு உங்கள் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்று யாரோ ஒருவரோடு கூட பேசுகிறார். உங்கள் உடைந்த வாழ்க்கையை கர்த்தர் உருமாற்ற விரும்புகிறார். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. நீங்கள் யோசிக்கின்ற காரியங்களிலே அதிகமாய் கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? நீங்க ஒன்றுமே இல்லை என்ற இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை வேறு விதமாக எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறாராம். அவர் உங்களிடத்தில் கேட்பது உங்களை அர்ப்பணிக்க. தாவீது ராஜாவை சாமுவேல் எழுந்து அபிஷேகம் பண்ணினான் வேதவசனம் சொல்லுகிறது. தாவீது ராஜாவை போல ஒரு ராஜா இதுவரையிலும் இருந்ததில்லை. எத்தனையோ விதமான இடர்கள் தாவீதின் வாழ்க்கையில இருந்தது, எத்தனையோ விதமான பாடுகள் தாவீது ராஜாவின் வாழ்க்கையில இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் இருதயத்திற்கேற்றவனாய் கண்டேன். யாரை? தாவீதை. எதுக்காக? எல்லாவற்றுக்கும் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். நீங்களும் கூட உங்களை ஒப்பு கொடுங்கள், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ சமைக்கிற விஷயமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்களை கொண்டு மகிமைப்படுத்த வல்லவர் நம் இயேசு கிறிஸ்து. Have a blessed day. Praise be to God.